பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 5வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டா என்பதாக. ஏன் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும்? Why should we keep the Sabbath day என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஓய்வு நாட்களை ஆசரிப்பது என்பது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானதற்கும் ஓர் அடையாளமாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருடங்கள் அடிமைகளாய் காணப்பட்டு எகிப்தியருக்கு வேலை செய்தார்கள். அதன் பின்பு தன்னை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களை வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பார்வோனுடைய கரங்களிலிருந்து விடுதலையாக்கினார். ஆகையால் அவர்கள் 6 நாட்களும் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கட்டளையாக காணப்படுகிறது. ஓய்வு நாட்கள் என்பது யூதர்களுக்கு சனிக்கிழமையாகவும் உலகத்தின் பல நாடுகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையாகவும் மத்திய கிழக்கு நாடுகளில் வெள்ளிக்கிழமையாகவும் காணப்படுகிறது. ஒருவன் தனக்கென்று ஒரு நாளை முக்கியப்படுத்தி கொள்ளுகிறான். ஆகையால் 6 நாட்கள் வேலை செய்து ஒரு நாள் நாம் கர்த்தரை சேவிப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை அதிகமாய் தியானிப்பதற்கும் ஒருமித்து கூடி வந்து ஐக்கியப்பட்டு கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கட்டாயம் ஒதுக்க வேண்டும். ஓய்வு நாட்களில் ஜெப ஆலயங்களுக்கு செல்லுவது இயேசுவின் வழக்கமாய் காணப்பட்டது. அதுபோல நம்முடைய வழக்கமாய் மாற வேண்டும். ஆண்டவர் நம்மை பாவம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்தும் பார்வோன் என்ற பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் உலக மாம்சம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்தும் கிருபையாய் ரட்சித்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எபேசியர் 2:8 கூறுகிறது. கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி ரட்சித்ததன் நோக்கம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக. ஆகையால் நீங்கள் ஓய்வு நாட்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். பிதாவை எங்கும் எல்லா நேரங்களிலும் தொழுது கொள்ளலாம். இருந்தாலும் ஓய்வு நாட்களில் சபையாக கூடி வந்து கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்பது அவருடைய கட்டளையாய் காணப்படுகிறது. ஆகையால் சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்களும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உற்சாகப்படுத்துங்கள். ஓய்வு நாட்களை அசட்டை செய்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் காணப்படும் போது நீங்கள் இன்னும் எகிப்து என்ற பாவத்தின் அடிமைத்தனத்தில் காணப்படுகிறீர்கள் என்பது வெளிப்படுகிறது. இந்நாட்களில் எஜமான்கள் பார்வோனுடைய அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளைப் போல ஓய்வு நாட்களில் வேலை வாங்கி சிலரை அடிமைப்படுத்துகிறார்கள். சிலர் பணத்திற்கு ஆசைப்பட்டு அதிகாரிகளை பிரியப்படுத்துவதற்காக தாங்களாகவே அடிமைத்தனம் என்னும் நுகத்தடியில் பிணைக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படலாகாது. நீங்கள் ஓய்வு நாட்களை கனம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்கும்படிக்கு செய்வார். உங்கள் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் கர்த்தர் உங்களை போஷித்து நடத்துவார். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாவம் என்னும் நுகத்தடியிலிருந்தும் பிசாசின் அதிகாரத்திலிருந்தும் விடுவித்ததே உம்மை சேவிக்கும்படியாக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் ஓய்வு நாட்களை முக்கியப்படுத்தி உம்மை கனப்படுத்துவதற்கும் ஆராதிப்பதற்கும் அதை ஒதுக்கும் போது கர்த்ததாமே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.